500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு பல்வேறு தரப்பு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். பிரதமர் அறிவிச்ச இந்த சிஸ்டம் ரொம்ப நல்ல சிஸ்டம் தான். உங்களுக்கு 500 1000 நோட்டுகளில் தடை பண்ணிட்டு புது நோட்டு வர வைக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி பஹ்ரானில் நம்ம அணுகுண்டு வெடிச்சப்போ யாருக்குமே தெரியாத மாதிரி இது பண்ணோமோ அது மாதிரி இந்த நிறைய ஊழல்வாதிகள் பதுக்கல்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்ற மாதிரி நம்ம இதை சொல்லலாம். நாட்டுக்கு வெளியிருந்து வர தாக்குதலை அவங்க தடுக்கிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய கருப்பு பண மோசடியை நம்ம தான் தடுத்தாகணும். ஸோ இதுக்கு நம்ம பெரிய பங்களிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த முடிவு ரொம்ப சிறப்பானது முடிவு. ஒரு சில நாள் மட்டும்தான் கஷ்டம் இருக்கும். இது பெரிய பெரிய பண முதலைகளுக்கு பெரிய அடி. இது நல்ல முடிவு தான். ஆனால் என்னென்னா இப்போ இன்றைக்கி கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை எதுவுமே எல்லா இடத்துலையுமே அமௌண்ட் செல்லலை. அதனால் அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் எங்கேயும் மாற்ற முடியாமல் ஒரு பஸ்ஸு கூட ஏற முடியாமல் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது கஷ்டம்தான். ஆனால் ஒரு பொதுமக்களை நம்ம இது வர வைக்கணும். ஏன்னா அந்த பணங்கள் வர போகிற வரி வருமானங்கள் மக்களோட நலத்திட்டங்களுக்காக உபயோகப்படுகிறது. மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்க மாதிரி இந்த கருப்பு பணங்கள் கண்டிப்பாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை விட இன்னொன்று கேட்டிங்கன்னா அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இந்த சட்டசபை தேர்தல் நடக்கிற இடைத்தேர்தல் அது தடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதிரடி நடவடிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கள்ளப்பணத்தை ஒழிக்கணும், பதுக்கல் பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அது ஆனால் இப்போ நிறைவேற்றும் போது பார்த்திங்கன்னா அதற்கு நிறைய எதிர்ப்பு சொல்கிறாங்க. ஒரு நல்லது நடக்கும்போது 4 கெட்டது நடக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லா வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கை. இது முன்னமே எடுத்திருக்கணும். பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டை முன்னேற்றத்திற்கு நல்ல நடவடிக்கை. ஒரு 2 நாள் சிரமமாக இருக்கும், போக போக சரியாயிடும். நாட்டில் இராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லையில். நம்ம 2 நாள் சிரமப்படுறது தானே, கொஞ்சம் பொறுத்துக்கலாம், 2 நாளில் சரியாயிரும். இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக 2 நாள் பட்னி இருந்தாலும் கூட தப்பு இல்லை. இது நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாருமே இது நாட்டுக்காக எல்லாருமே இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நாட்டு மக்களுக்கு மிகவும் ஒரு பொருளாதார எழுச்சி கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். பாரதியினுடைய வார்த்தையில் சொல்லணும்னா, ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாரதி சொன்னதைப் போல திடீரென்று நேற்று இரவு ஒரு யுக புரட்சி நடந்த போல் பாரத புரட்சி நடந்திருக்கிறது.